ஐயோ என் சொல்லத்துக்கு வைக்கத பாரு. டேய் இப்போ ஒழுங்கு மரியாதையா இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு கட்ட ஊத்து விடுறியா இல்லையா? என்னம்மா நீ இன்னும் அந்த மாமன் புரிஞ்சுக்க மாட்டிய? கழுத்துல தாலி ஏற போற இந்த நிமிஷத்துல பூரிப்பா சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி அடம் பிடிக்கிறிய? கட்டாய தாலி கட்டினா நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவேனா? கழட்டி விசிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஐயோ வசு, தப்பு 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 வசு, அப்பெல்லாம் பேசக்கூடாது. அதுக்காக தான் ஐயரை வச்சு மந்திரம் சொல்லி மேல தாளத்தோட முறைப்படி அவன் கழுத்துல தாலி கட்டுறேன். தர்மப்படி இனிமே நான் தான் உன்னோட புருஷன். 33 கோடி தேவர்களும் நமக்காக சாட்சியாங்க இருக்காங்க. தாலியை கழட்டி வீசினா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது வசு. ஓம் மங்கல்ய தேவதாभ्यो तन्नमः ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि मध्ये मध्ये पाणिं समर्पयामि दिव्य श्रीपुरं गन्धान्धारयामि गन्धस्वरूपे अलङ्करणात्रे हरिद्रापुष्पं समर्पयामि पुष्पमालां समर्पयामि पुष्पगीतं पूजयामि सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते माङ्गल्य देवताभ्यो तन्नमः माङ्गल्यधारणं च जगरिष्ये இந்தாங்க. நிறுத்துங்க, கட்டாதீங்க. என்னடா என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணே, சினிமாவுல வில்லன் தாலி கட்ட போவான், ஹீரோன்னு ஒருத்தன் வருவான், வில்லன் முஞ்சிய பளிச்சுன்னு ஒரு குத்து குத்துவான், தாலி பறக்கும், அதை கேட்ச் பண்ணுவான். என்ன வேணா நடக்கலானே. ஆனா இப்ப ஏதாவது நடந்ததா? ஏன்னு கேட்டா என்னோட பாதுகாப்பு அப்படின்னு. யார் அவன்? டயலாக பேசி தாலி கட்ட விடல. அர்ஜுன் சார், இந்த ராஸ்கல் என்ன கடத்திட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்ட பார்த்தான். நீங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிருந்தீங்கன்னா என் கழுத்துல தாலி கட்டி இருப்பேன். என்னது சீக்கிரம் வந்துட்டேனா? ஐயோ, தெரிஞ்சதா லேட்டா வந்திருப்பேனே. ச்சே, என்னையா நீ? ஏய் ஏய் இருடா. டேய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேக்குறடா. அவளோ இருடா, ஒரு நிமிஷம் இருடா. ஏடி அந்த உயிரை வாங்குற? ஐயோ அம்மா. ஏய் யாரா நீ? வந்ததுதான் வந்த, கொஞ்சம் லேட்டா வந்துக்கலாம்ல. நான் என் வசந்தரா கழுத்தை தாலி கட்டிருப்பேன், நீ பிரியாணி சாப்பிட்டுக்கலாம்ல. ஏன்னா பாக்குறதுக்கு அமல் பேபி மாதிரி இருக்க. ஐயோ ஒன்ன வேற அடிக்கணுமாடா? கை 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 முன்னால முன்னால. இப்ப பாரு. டேய் யாரா நீ? எங்க என்ன தாலி கட்டும் போது வந்து பிரச்சனை பண்ணுகிற? ஒழுங்கா போயிடு, இல்ல அப்படியே வேற மாதிரி ஆயிடும். ஏன்னா டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ் ஆயிடுறா. அவளை கூட்டு நான் ஃளைட் பிடிக்க போகணும்டா. மெதே ஃளைட் பிடிக்க போறியா? ஏய் மண்ணக்குள்ள கிளி பறக்குது. ஏய் பஞ்ச் டைலாக்லாம் பேச மாட்டேன். டேய் நாரஸ், எங்கடா இருக்கீங்க? சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல சாங் வாசிங்கடா. என்ன வாசிக்கிறது? சிங்க. சார் சீக்கிரம் நவுத்து விடுங்க. அண்ணே ஒரு நிமிஷம். ஏய் கைய விடுறா. அண்ணே ஒரு நிமிஷம் சண்டை போடாம இருக்கீங்களா? ஏன்டா?
பக்கத்து கோயில் பிரசாதம் கொடுக்குறாங்கண்ணே. ஆஞ்சநேயர் கோயில் சாப்பிட்டா தெம்ப சண்டை போடலாம்ண்ணே. டேய் அப்படியே பக்கத்துல போய் புளிய தெரியும் சுண்டல் வாங்கி சாப்பிட்டு அப்படியே போய் தூங்கிருக்கல. ஏண்டா எதுக்கா காசு வாங்கினீங்க? அவன் அடிச்சு கொல்றதுக்கு தானே வாங்கினீங்க. போங்களா? அங்க உள்ள பூந்து எங்களை ஒருத்தன் பொலபொலன்னு பொழந்துட்டு இருக்க, மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க. கல்யாணமே நடக்குமா நடக்காதான்னு தெரியல. அது நடந்தா என்ன நடக்காட்டினா நேக்கு என்ன சர்வீஸ் சார்ஜ் வரணும். மந்திரத்தை சொன்னாதான் நேக்கு கிடைக்கும். போய் சார் ஒரு நிமிஷம் சார். எங்க அண்ணன் எதுக்கே முன்னல நல்லா பேசுவார் சார். கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் சார். வாயில மட்டும் அவர் அச்சிராதீங்க சார், ப்ளீஸ் சார். அண்ணன் மட்டும் ஆயிட்டாரு. சார் சார் எல்லா போட்டோவும் சூப்பரா வந்திருக்கு சார். எல்லாத்தையும் 8x8 பிரிண்ட் போட்டுறவா? வேணாமா சார்? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய விஷ்ணவே. நம்பி உங்க கூட வந்த ஒரு பொண்ண தனியா விட்டுட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட ஊர் சுத்த போறீங்களா? வேணும்னு தானே இந்த மாதிரி செஞ்சீங்க. லூசா நீ? அறிவே இல்லையா உனக்கு? எவனா வந்து என் பேர் சொன்னா அப்படியே போயிடுறதா? யார் எதுன்னு கேட்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. தப்பு உன் மேல வச்சுட்டு பழி என் மேல போறியா? நான்சென்ஸ். உங்களுக்கு போன் போட்டேன், போகவே இல்லை. ஆமா, யார் இந்த லெஜெண்ட் ஃபுல்லா நகையை போட்டு வந்துட்டு இருக்கான்? அவன் ஏதோ தூரத்து சொந்தமா கொஞ்ச நாளாவே தகராறு பண்ணிக்கிட்டு பின்னாலேயே சுத்துறான் அர்ஜுன் சார். உன்னை இழுத்துட்டு வந்ததுல இருந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு பார்ட்டி கூட நான் என்ஜாய் பண்ணல. டர்ட்டி ஃபேமிலி. சார் கையில அடிபட்டிருக்கு. சண்டைனா ஃபைட்னா அடி உழதான் செய்யும். வா, ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. வா. முதல் தடவையா மும்பைக்கு போயிருக்கா. அதுவும் அவங்க அப்பா கிட்ட சொல்லாம போயிருக்கா. கடவுளே, நல்லபடியா அவ திரும்பி வரணும்பா. ஐயோ, மணி வேற 9 ஆக போகுது. அவ லேட்டா வந்து அம்மா வேற பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. வசு, சீக்கிரமா வந்துருமா? போதும் பாட்டி, போதும். இரு. ஐயோ, ஆரத்தி எல்லாம் ஓகே தான். ஆனா இது என்ன பாலும் பழமும்? ஐயோ, இப்படி வெகுளி பொண்ணா இருக்கியே அடியே. இந்த பாலும் பழம் என் பேரு சோதிமணிக்கு. அவனை நடு வீட்டுல மாலையும் கழுத்துமா உட்கார வச்சு இந்த பாலும் பழத்தை என் கையால ஊட்டி விட போறேன். இந்த இருமல்காரி அதை பார்த்துட்டு லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே மேலோகத்துல போய் சேரட்டும். பாட்டி, கூடிய சீக்கிரமே எனக்கும் ஆனந்துக்கும் இதே மாதிரி பாலும் பழமும் கொடுக்கணும் பாட்டி. என் தங்க கட்டி ராசாத்தி, உனக்கெல்லாம் இங்க இல்லடி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சுதான் நான் பாலும் பழமே என் கையால கொடுப்பேன். நீ யாரோட பேத்தி? இந்த கடையநல்லூர் காந்திமதியோட பேத்தி. என் பாரம்பரிய பெருமையை காப்பாற்ற வேண்டாமா? இந்த பீத்த பிச்சைக்காரி குடும்பத்தோட ஒன்னே எதுக்கு பாப்பா நீ கம்பேர் பண்ணிக்கிற?
ஐயோ வந்துட்டாங்க போல இருக்கு. இரு, வெளியே போயிடுவோம். ஓடியா ஓடியா ஓடியா, சீக்கிரம் வா. அம்மா கையில ஆரத்தி இருக்கு. எதுக்கு? ஒருவேளை அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது வரப்போறாங்களா? லக்கி, அந்த இருமல்காரி மாவ மும்பையில இருந்து சிங்கிளா வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ நல்ல தாலி கழுத்துமா வந்து நிக்க போறா. அப்ப இவ மூஞ்சூர் மாதிரி மாறிட போகுது. நீ என்ன பண்ற? இது எல்லாத்தையுமே உன் செல்போன்ல அப்படியே வீடியோவாவே எடு. திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து மகன் நிக்கிறதையும் இவ அப்படியே கதறி 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 அழறதையும் அப்படியே என் தம்பி போட்டு காட்டுவோம். ஓகேவா? சார் வீட்டுக்கு வாங்க. நோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகணும். நான் இன்னொரு நாள் பாக்குறேன். இல்ல, உங்க கையில காயம் இருக்கு, க்ளீன் பண்ணி கட்டு போடணும். இல்லனா செப்டிக் ஆயிடும் சார். நோ ப்ராப்ளம். நான் போறப்ப டாக்டர் பார்த்துட்டு போறேன். ஃபார்மாலிட்டிக்காக வீட்டுக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிடல சார். மனப்பூர்வமா தான் கூப்பிடுறேன். என்ன பெரிய ஆபத்துல இருந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க. அந்த நன்றி உணர்வோட தான் கூப்பிடுறேன். வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, கைக்கு கட்டு போட்டுட்டு போங்க சார். ப்ளீஸ் சார். வாங்க சார். வசு, என்னாச்சு? சோதிமணியோட ஜோடியா வந்து நிப்பான்னு பார்த்தா இவனோட வந்து நிக்கிறா. ஏய் சோதிமணி, சொதப்பிட்டியடா. நான் வேற ஆரத்தியோட வந்து நிக்கிறேன். பாட்டி போட்டு கொடுத்த திட்டம் புட்டுக்குச்சு போல இருக்கே. ஐயோ, வாங்க தம்பி, வாங்க உள்ள வாங்க. முதல்ல என் பேத்திய மும்பை வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிப்பா. எங்க வீட்டுல உங்க கால் படுறதுக்கே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க, கூப்பிடு, உள்ள வர சொல்லி கூப்பிடு. உள்ள வாங்க தம்பி. வாங்க வாமா. வாங்க தம்பி, வாங்க 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 போங்க. வாங்க தம்பி. ஐயோ, இந்த சோதிமணிக்கு என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே. நீ உள்ள போ. உட்காருங்க தம்பி. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. ஐயோ, இது என்னது இவ்வளவு ரத்தம் கொட்டுதே? ஐயோ, ரத்தம். ஐயோ, என்னம்மா, என்னாச்சு? அம்மா, மும்பைல ஒரு பிரச்சனை. ரவுடிங்க சார் கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அவங்க வாயிலே குத்துனாரு. அப்போதான் லேசா கையில அடிபட்டுருச்சுமா. இது லேசான காயமடி பாவீங்களா? என்னடி சொல்ற? பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லம்மா. 4 பொறுக்கி பசங்க சார் கிட்ட வம்பு பண்ணாங்க. அவங்கள நல்லா கவனிச்சு அனுப்பிட்டாரு. காயத்துக்கு கட்டு போடணுமா? இருங்க தம்பி, மருந்து எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். அடியே, உள்ள போய் காஃபி பொடி மஞ்சள் பொடி ஏதாவது எடுத்துட்டு வர போறேன். ஐயோ, இவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு. வேணுமா மருந்து எடுத்து வரேன்னு போறாளே, அறிவு கிட்டவன். எனக்கு என்ன பாத்துட்டு இருக்க? போய் டாக்டர் ஃபோன் பண்ணு. ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க. சின்ன அடிதான். ஓகே, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பாருங்க, உட்கார சொல்ற பாருங்க. ப்ளீஸ் சார், உட்காருங்க சார். உட்காருங்க தம்பி, உட்காருங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. ஐயோ, கரண்ட் பில் கட்டல, ஃபீஸ் புடிங்கிட்டு போயிட்டானுங்க. அதான் ஃபேன் ஓடல, விசிறிட்டு இருக்கேன். ஏய் லக்கி, போய் நம்ம ரூம்ல நமக்கு மட்டும் இருக்குமே ஃபேன், அதை எடுத்துட்டு வா.
இன்னும் எப்ப கட்டினா? பாட்டி என்ன பாட்டி? கைய காட்டுங்க தம்பி. Ouch. இருமல்காரி சாதாரண ஆள் இல்ல, மகா கில்லாடி. கை கட்டு போட்டு பொண்ணுக்கு கால் கட்டு போட பாக்குறா. விட மாட்டேன்டி. நீ வா. எரிதா தம்பி, சரியாயிடும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் கிளம்புறேன். சரிப்பா, பாத்து போங்க. அர்ஜுன் சார், தேங்க்ஸ் சார். இத காரணமா வச்சுக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காத, புரியுதா? அந்த பொசிஷன் இஃப் தேர் இஸ் எனி கேர்ள் அதான் பண்ணிருப்பேன். பை. சொதப்பிட்டானே சொதப்பிட்டானே. ஏய் சோதி பயலே, என்னடா ஆச்சு? என்னமோ நான் அப்ப கேட்டதுக்கு ஐயர் வந்துட்டு இருக்காருன்னு சொன்ன, இப்படி மங்களம் பாடி வச்சிட்டியடா. ஏய் சோதி தண்ட பயலே, என்ன ஆச்சு? ஆரத்தியில கரைச்சு வைக்க சொன்னியடா. ஏய் இப்ப அவ அர்ஜுனோட வந்து நிக்கிறாளே, என்னடா கழுது ஆச்சு? ஐயோ பாட்டி, என்னமோ நடந்து போச்சு பாட்டி. நான் வசுவோட கணவனாக போற கடைசி நிமிஷத்துல அந்த அந்த அர்ஜுன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான் பாட்டி. 4 பொறுக்கி பசங்க சார் கிட்ட வம்பு பண்ணாங்க. அவங்கள நல்லா கவனிச்சு அனுப்பிட்டாரு. ஐயோ அம்மா. அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே. பாட்டி திட்டாத பாட்டி, ஏற்கனவே உடம்பெல்லாம் வலிக்குது. திட்டாம உனக்கு இடுப்புல வச்சுக்க சொல்றேன். ஏய் எவ்வளவு அழகா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த, அதை கெடுத்துட்டு வந்து நிக்கிறியடா பாவி பயலே. ஏய் மவனே, நீ நேர்ல மட்டும் வந்த ஒரு 2 கண்ணையும் நோண்டி எடுத்துறேன் பாரு. பாட்டி என்ன ஐயோ, என்ன வேணா நடக்கட்டும் பாட்டி. வசுதான் என் பொண்டாட்டி. அது எத்தனை 1000 அர்ஜுன் வந்தாலும் அதை தடுக்க முடியாது பாட்டி. இந்த ஜென்மம், ஐயோ இந்த ஜென்மம் மட்டும் இல்ல பாட்டி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் வசுவை விரட்டி விரட்டி தாலி கட்டாம விட மாட்டேன். இல்லைன்னா கட்ட வேகாது பாட்டி. கட்ட வேகாதா? டேய் உன்கிட்ட இருக்கிற காசு மொத்தத்தையும் என் அக்கௌண்ட்டுக்கு மாத்து. அப்படியே சந்தன கட்டையா அடுக்கி உன்னை வேக வச்சு தொலைச்சிடுறேன். பாட்டி என்ன பாட்டி இப்படி பேசுற? டேய் பண்றது ஃபுல்லா மொள்ள மாறித்தானோ. டேய் மவனே, நீ நேர்ல வாடா, உன்னை வச்சுக்கிறேன். சாவடிச்சிடறேன் மவனே, வாடா சாவடிச்சிடறேன். ஐயோ மிஸ்டர் அலி, மிஸ்டர் அலி, இதை பாருங்க மிஸ்டர் அலி, நீங்க கடன் வாங்கிக்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். நாங்க எவ்வளவு எடுத்து சொல்லியும் ரீஜனல் ஆபீஸ்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இமிடியேட் செட்டில்மெண்ட் கலெக்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு பிரஷர் கொடுக்குறாங்க. அடுத்த மாசம் வர எனக்கு ரிட்டையர்மெண்ட். அதுக்குள்ள நான் கொடுத்த லோன் எல்லாம் ரெக்கவர் பண்ண சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சார். ரொம்ப டஃப்பான பொசிஷன்ல இருக்கேன் சார். நேத்து தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, இப்போ அடுத்து ஒரு பிரச்சனையா? சார் நான் தான் பணத்தை கட்டுறேன்னு சொல்றேன், அதுக்கு கால அவகாசமும் கேட்டிருக்கேன். இப்ப திடீர்னு உடனே வந்து பணத்தை கட்டு அப்படின்னா நான் எங்க போறது, எப்படி கட்டுறது சார்? ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கடன் வாங்குறப்ப நீங்க அதெல்லாம் யோசிக்கணும். வாங்கின கடனுக்கு ஒரு டியூ கூட கட்ட துப்பு இல்ல, பெருசா நியாயம் பேசிட்டு இருக்கீங்க.